வணக்கங்க. இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோம். தினமலை குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லைங்க. இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26/3/2026ங்க. இன்றைக்கி சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? 1. டேஷ் வேலை என்பது மதியத்தை குறிக்கும். மதியான வேலை தான் லன்ச் டைம்னு சொல்லுவோம். மதியான ஸோ எழுதலாமா? என்னது? மத்தியான. ஸோ பதில் என்ன? மதியான வேலை. மதியான வேலை தான் லன்ச் டைம், மதியம் டைம். ஓகே. 1 மேலேருந்து கீழே பாருங்க. மேலே 5க்கு பிலிப்பைன்ஸ் தலைநகர். ஜிகேல உள்ள கொஸ்டின் தாங்க. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் என்னென்னா மணிலா. 3 சொல்லிங்க நீ மணிலா. ஓகே. 7 இடமிருந்து வளம்னா வந்து லால ஆரம்பிச்சுக்குங்க. கடைசி தொலைந்து ஆகிய இரண்டையும் குறிக்கிறதும் ஆங்கில சொல். கடைசி அப்படின்னா லாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். தொலைந்து போனதுக்கு லாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் LASTங்க. ஸோ ரெண்டுமே தமிழில் எழுதையில் என்னென்னு எழுதுவோம்னா லாஸ்ட்டுன்னு தான் எழுதுவோம். இப்படி எழுதுனா சரிங்களா? சரி, இப்போ 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? தொகுப்பு அப்படின்னா சேர்க்கை சொல்லலாம், கூட்டம் சொல்லலாம். ஆக்சுவலாக மீனிங் அதுக்கு கொத்து, சங்கீதம், இல்லைன்னா கடைசியாக தீ வந்துக்கு இட்டு வந்துக்கு தியட்டு. பாடலோட தொகுப்பை வந்து பாடல் தியட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த மாதிரி தியட்டுங்க வடி யூஸ் ஆகுது. சரிங்களா? சரி, அடுத்து இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. 3 இடமிருந்த வளம் என்ன? அப்பாவின் அப்பா. அப்பாவோட அப்பா என்றைக்குமே தாத்தா தாங்க. ஸோ தாத்தா. சரி, 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ஊன்றுகோல் என்பதை டேஷ் கட்டை என்று குறிப்பிடுவோம். இதுக்கு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? 5 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் காத்து திரும்புமா, ஏம்பாட்ட விரும்புமா? இது பாட்டுங்க. பூங்காத்த விரும்புமா, அந்த பாட்டு. ஏன் பாட்டு விரும்புமா 1985 வந்தது. முதல் மரியாதை படத்தில் நம்ம சிவாஜி அதான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் பாட்டு படித்தது ஏன்னா மலேசியா வாசுதேவனும் ஜானகி அம்மாவும் மியூசிக் இளையராஜா. சரி, அங்கே விட்டுருவோம். 9 இடமிருந்து வளம் என்ன? பாட்டில என்னன்னு சொல்லுவோம்? புட்டின்னு சொல்லுவோம். பாட்டில்னால் புட்டி சொல்லலாம். சின்ன பாட்டிலாக இருந்தால் குப்பி சொல்லலாம். இங்கே இங்கே வந்து தாங்பூ அப்படின்னு குப்பி எழுதலாம். குப்பின்னா சின்ன சைஸில் உள்ள பாட்டில் எல்லாம் குப்பி. ஓகேவா? ஸோ 3 மேலேருந்து கீழே பாருங்க. தாங்குன்னு வருது. ஊன்றுகோல் என்பதை தாங்கு கட்டை என்று குறிப்பிட்டனர். சரியா? இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? இங்கே பூ கொண்டாட முடியாது, குட்டி என்ன வராது, அதனால் குப்பி. சரி, அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே. மாமன மச்சானா பழகுதோம் இல்லைன்னா டேஷாக பழகும் என்பதை நெருக்கமாக குறிக்கும் வார்த்தைகள். ரொம்ப க்ளோஸாக பழகணும்னா மாமானா மச்சானா பழகணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வந்துக்கு பி வந்துக்கு தாயா பிள்ளையா பழகணும்னு சொல்லலாம். தாயா பிள்ளையா, அம்மாவும் பிள்ளையுமாட்டும் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாய்ஸ் சொல்லலாம் மாமனா மச்சனை பழகணும்பாங்க. இந்த சைடு பேசல எப்படி பேசுவாங்க? 6 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதெங்கதாவது காணும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? மகாகவி பாரதியார்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி தமிழ் மொழி போல் இனிதெங்கதாவதும் காணும். நான் அறிந்த மொழியில் தமிழை மாதிரி எதுவுமே அறியலை அப்படிங்கிறல. அப்போ பாரதியார் ஒரு லாங்குவேஜ் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவருக்கு 32 மொழி தெரியுங்க. இந்திய மொழியில் 29 லாங்குவேஜ் அவருக்கு நல்லா தெரியும். 3 ஃபாரின் லாங்குவேஜ், 3 அந்நிய மொழியும் தெரியும். எல்லா மொழியும் படிச்சுட்டு தான் தமிழை கடைசியாக சொல்கிறார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதெங்கும் காணும். சரி, 12 இடமிருந்து வளம் என்ன? சமாதானத்தை குறிக்கும் நிறம். வெள்ளைக்கொடியை காட்டிட்டாங்க ஐயா. வெள்ளை வடிவேலு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, வெள்ளைக்கொடி 23ஆம் புலிகேசியில் கூட வந்துச்சு. ஆனால் வெள்ளைங்கிறது வந்து சமாதானம், தூய்மை ரெண்டுக்குள்ள கரெக்டான மீனிங். சரி, இது 15 கடைசி அடுக்கு இடமிருந்து வளம். இது ஒருவித வீணை. ஒருவித வீணைன்னா இது அழகாக சொல்லலாம். யாழ். யாழ்ங்கிறது வீணைங்க. யாழில் 4 வகையாக சொல்லலாம். இந்த நேரு யாழ், மகர யாழ், சகட யாழ், செங்கோட்டி யாழ். 21 நரம்பு, 19 நரம்பு, 14 நரம்பு உள்ளது, 7 நரம்பு உள்ளது. நம்ம இந்த பழைய படத்துலலாம் அரசர்கள்லாம் இந்த மீன் வடிவத்தில் வச்சுக்கிட்டு இழுப்பாங்கள்ல, இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யாழ். ஒரு சிவன் பாட்டில் கூட யாழை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. 12 மேலேருந்து கீழே. மேற்கு. ஆங்கிலத்தில் மேற்குன்னா வெஸ்ட்டு தான் சொல்லுவோம். மேற்கு இந்திய தீவுகள், வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்கிறோம்ல, வெஸ்ட். சரிங்க, 13 இடமிருந்து வளம் என்ன? வெடிகளில் உள்ள வேதியியல் பொருள். இன்னும் நம்மளுக்கு ஹிண்ட் எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தேன். டேஷ் நிலை பள்ளிகளில் பொதுவாக 5ஆம் வகுப்பு வரை தான் இருக்கும். ஹைஸ்கூல்னால் 5க்கு மேலே. ஆரம்ப நிலை பள்ளி அப்படின்னா 5 வரைக்கும் தான் இருக்கும். பதில் என்ன? ஆரம்ப. ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன? ட்ரால ஆரம்பிச்சுக்கு. உப்புமா செய்ய பயன்படும் துப்பாக்கியிலும் இருக்கும். அதுக்காண்டி துப்பாக்கியில் இருக்கிறதுக்கு சமைக்க முடியாதுங்க. உப்புமா செய்ய பயன்படும். என்னது? ட்ரவை. ட்ராவுக்கு வை. உப்புமாலேயும் ட்ரவை இருக்குது, கன்லேயும் உள்ள ட்ரவை இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஹிண்ட் வந்துச்சு. 14 மேலேருந்து கீழே என்ன? டாக்டர்கள் கழுத்தில் அணிவது. ஷார்ட் ஃபார்மாக சுருக்கமாக கேட்டிருக்காங்க. டாக்டர் கழுத்தில் என்ன அணிவாங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்தில் வந்து ஸ்டெத்தஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா செஸ்ட் இல்லைன்னா பெஸ்ட்டு, மார்பு. ஸ்கோப்னா லிசன், அதான் கேளு, மார்புக்குலேருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்குறது. இதை வந்து ஸ்டெத் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். ஸ்டெத். ஸ்டெத்தஸ்கோப்பை ஷார்ட் ஃபார்மாக ஸ்டெத். சரிங்க, இப்போ 13 இடமிருந்து வளம் பார்க்கலாம். வெடிகளில் உள்ள வேதியியல் பொருள். இஸ் வந்தாச்சு, ப வந்தாச்சு. ஸோ பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்து 15வது கெமிக்கல், P15 அட்டாமிக் டேபிளில். இதில் 2 வகையாக இருக்கும், சிவப்பு பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொன்னோம்னா ரொம்ப நாளாங்க. ஓகே, 18 இடமிருந்து வளம். 3வது இடத்து இத்துங்க. சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ளது பிரபல டேஷ் சாதிக் பெருமாள் கோயில். திருநெல்வேலியில் திருவல்லிக்கேணியில் உடனே எல்லாம் சொல்லுவாங்க பார்த்த சாதி. சரிங்க, 17 மேலேருந்து கீழே. தீவிரமான விடுதலை போராட்ட வீரர் டேஷ் சந்தியா போஸ். கேட்கவே வேண்டாங்க. சுபாஷ் சந்தியா போஸ். சுபாஷ் சந்தியா போஸ். சரிங்க, 16 இடமிருந்து வளம் என்ன? களங்கம். களங்கத்தை வந்து அசிங்கம், களங்கம்ங்கிறத வந்து மாசுன்னு சொல்லலாம். 2 எழுத்து இருக்குது. ஓகே,
11 மேலேருந்து கீழே என்ன? மாலையா. இதுக்கு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 11 இடமிருந்து விழுது மதம். விழுது மதத்தை வந்து ஷார்ட் ஃபார்மாக கேட்டிருக்காங்க. விழுது மதம்னாலே எந்த மதம்னா ஆல மதம் தான். ஆல மதத்தை வந்து ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆள்னா ஆல மதங்க, ஆனால் விழுது மதம். இப்போ 11 மேலேருந்து கீழே பாருங்க, மாலையாக கட்டணுமா ஆலமாக கட்டணுமா? ஸோ இதான் கடையில் பூக்கடையில் கேட்கக்கூடியது. மாலையா ட்ராமா. சரிங்க, சரி. 21 இடமிருந்து வலம் என்ன? விருப்பம் என்பது மற்றொரு சொல், டம். அதே 21 மேலிருந்து கீழ். அதிமுகவின் இரட்டை சின்னம். அதிமுகவுடைய சின்னம் என்னது? இரட்டை இலை. ஓகேங்க, இப்போ இந்த ஆன்சர் சால்வ் ஆயிடுச்சு. விருப்பம் என்பதற்கு மற்றொரு சொல் இஷ்டம். ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். சரிங்க. 19 மேலேருந்து கீழே என்ன? கையில் வைத்து சாப்பிட பாக்குமட்டை டேஷாக பயன்படுத்தப்படுகின்றன. பாக்குமட்டை வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க? தட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பாக்குமட்டையிலேருந்து வரக்கூடிய தட்டு ஈஸியாக என்ன ஆகும்? டிஸ்போஸ் ஆகக்கூடிய பொருளுங்கனால தட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. 23 வெடி. வெடியை வந்து என்னன்னு சொல்லலாம்? பட்டாசு. ஆனால் இங்கே வந்து 2 வந்துருக்கு. வேட்டு வச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேட்டு வச்சிட்டாங்க, அவனுக்கு வேட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வெடி தாங்க, பட்டாசு. சரி. 22 இடமிருந்து வலம் என்ன? எக்ஸ் வலைத்தளத்தின் பெயர் மாறியுள்ள பிரபல சமூக வலைத்தளம். எலான் மஸ்க் வாங்கினோன்னு இதை வந்து என்ன பண்ணிட்டார்? ட்விட்டரை எக்ஸ் தளம்னு மாற்றிட்டார். சரிங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? யுத்தம், சண்டை. சண்டைக்கு 2 எழுத்து. போர், யுத்தம், வாருக்கு தமிழில் போர். 24 இடமிருந்து வலம் என்ன? மதுரையில் பாயக்கூடிய எதுங்க? மதுரையில் பாயக்கூடியன்னா கேட்கவே வேண்டாம், வைகை. திருநெல்வேலியில் நம்ம தமிழ் பண்ணி சொல்கிற மாதிரி மதுரையில் வைகை. பாருங்க, இங்கே ஒரு ஆன்சர் சால்வ் ஆகி வருதுங்க. மயிலுக்கு இதை அளித்தான் மன்னன் பேகன். 7 வள்ளல்களில் இவரும் ஒருத்தருங்க, பேகன் மன்னன். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? மயிலுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு குளிர சமாளிக்கிறதுக்காக அதுக்கு போவே அளித்தார். எப்படிலாம் கொடுத்துருக்காங்க. வத்துன ஆற்றுல மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி வந்து வர்ணிப்பாங்க. வத்தி போன ஆறில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி இந்த மன்னனை வர்ணிப்பாங்க. ஸோ இதாங்க என்னையோட ஆன்சர்ஸ். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் அது தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க.